அறிவொன்றே தெய்வம். மனதின் அலையை குண்டலினி யோகத்தின் மூலம் குறைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிலைக்கு கொண்டு வந்து இவனே அதுவானால்தான் அந்த நிலையில்தான் அறிவே தெய்வமாகும். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவி ஆத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். அறிவைதான் தெய்வம் என்பதை பாரதியார் மிக தெளிவாகவும் விரிவாகவும் தம் பாடலில் பதிவு செய்துள்ளார். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனில் கேளீரோ. மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகால் எதனூடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்றோதி அறியீரோ. அறிவு தத்துவம் வேதாத்திரியம். வேதாத்திரியத்தின் தத்துவ சிந்தனைகள் அனைத்திலும் அறிவு தத்துவம் அடிப்படையாக இருப்பதை காணலாம். மனிதனுக்கு 6வது அறிவு உண்டு என்பதும் இறைவெளியையும் அதன் உள்ளாற்றலான அறிவையும் அறிவின் புற இயக்கமான மனதையும் அறியத்தக்க அறிவுதான் 6வது அறிவு என்பது வேதாத்திரியாரின் கருத்தாகும். அறிவு என்பது ஒரு இயக்க ஒழுங்கு என்றும் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஒரு மகோன்னதமான சக்தி, வேகத்தை ஒழுங்குபடுத்தி முறையாக இயங்கச் செய்யும் ஒரு அற்புதமான ஆற்றல்தான் அறிவு என்று மகரிஷி குறிப்பிடுகின்றார். மகரிஷியின் அறிவு தத்துவத்தின் குறியீடாக பறைசாற்றி கொண்டிருப்பதே ஓம் எனும் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் அறிவு ஆகும். பாமர மக்களின் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷியின் தத்துவ சிந்தனைகளின் தனித்துவமான சிறப்புகள் உடையதாக விளங்குகிறது. மகரிஷியின் சில சிந்தனைகள் இந்திய தத்துவ ஞானத்திற்கு புதிய வரவாகவும் புத்தளி ஊட்டுபவனவாகவும் விளங்குகின்றன. இன்பநிலை எய்த வாரீர். அறிவெனது திரைநிலையை ஆதியாக அமைதி நிலையில் உயர்ந்து அதுவாம் போது அறிவு உயர்ந்தது அன்று. அமைதி பேரின்பத்தில் அணுமுதலாய் அண்டகோடி தானேயாக அறிவே அந்நிலையில் ஒழுங்கியக்க அமைப்பாகி முறை பிறழாது இயங்கும் மேலாம் அறிவின் பெருமை உணர்த்த இன்ப வெள்ளத்து ஆனந்தத்தில் திளைக்க வாரீர் வாரீர். வேதாத்திரியம். உடலோ பல அணுக்களால் கட்டப்பட்ட ஒரு தோற்றம். அணுவோ எல்லாம் வல்ல அருட்பேராற்றலின் நுண்ணிய சுழலை அணுவிலால் கட்டப்பட்ட தோற்றம். இந்த உடலுக்குள் அந்த நுண்ணிய பொருளாக உள்ள அணுவோ உயிர். அணு திரட்சியில் உடலாகவும் இருக்கிறது. உயிருக்கு மத்தியில் தொடங்கி பேரியக்க மண்டலம் முழுவதும் விரிந்து எல்லையற்ற விரிவு உடைய ஒரு அரூப நிலையே அறிவு. நீ உன் உடலை நினைத்துப்பார். நீ புலன்கள் வரையில் உன்னை எல்லை கட்டி கொண்டு உடலை நான் என்று எண்ணுகிறாய். உடலில் உள்ள உயிரை நினைத்து பார். உலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் பேரியக்க மண்டலத்தில் ஆற்றல் களமாக நிறைந்துள்ள பரமாணு மண்டலத்தோடு ஒன்றுபட்டிருக்கிறாய். இந்த நினைவில் நீ ஆன்மாவாய் பேரியக்க மண்டலம் முழுவதும் பரவியுள்ள சக்தியாக உணர்கிறாய். அதற்கு மேலாக நுணுகி நின்ற உன் அறிவு நோக்கு உயிராற்றலின் மையத்தில் தொடங்கி உடலிலே பரவி பேரியக்க மண்டலம் முழுவதும் பரவி அதற்கு அப்பாலும் உள்ள பிரம்ம நிலையாய் சுத்த வெளியாய் உள்ளதை உணர்வாய். உனது அறிவின் உண்மை நிலையை உணர்ந்த பின் உனது அறிவின் விரிவே அன்பாக மலர்ந்து உயிர்கட்கு உதவி செய்து உயிர் துன்பம் போக்கவும் எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் செயலை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற விழிப்பு நிலையும் வந்துவிடும். இந்த அறிவு நிலையிலேயே உன்னை உடலாகவும் உயிராகவும் அறிவாகவும் உணர்வாய். உனது அறிவு எல்லையற்றது விரிந்து அரூபமாக உணரும் நிலையில் அறிவேதான் பிரம்மம் என்ற உண்மையை உணர்வாய். இந்த உள்ளொலியில் தன்முனைப்பு என்ற இருள் மறைந்துவிடும். ஒருதலை பட்சம் வெறுப்புணர்ச்சி பொறாமை கடும் சொல் நீக்கி நீ உன்னை உத்தம பொருளான இறைவனாகவே காண்பாய். உன் அறிவை அறிந்த பேரறிவால் எந்த ஒன்றையும் குறிப்பால் உணர்ந்து தக்கபடி கடமையாற்ற முடியும். உன்னுடைய நிலையை உனக்கு உட்பொருளாக உள்ள ஆன்மாவை உணர்ந்து கொண்டால் உடல் உயிர் மனம் என்ற மூன்றையும் அறிந்து கொள்ளும் அறிவு உண்டாகும். அந்த அறிவை கொண்டு எவருள்ளத்தும் எழும் எண்ணங்களையும் செயல்களையும் உணர்ந்து தக்கபடி வெற்றியோடு உன் கடமையாற்றலாம்.
அகம் என்பது ஆன்மாவை குறிப்பதாகும். அது மனிதனுடைய கருமையத்தில் இறைநிலையையும் அதன் அளவற்ற ஆற்றலையும் சுருக்கி வைத்திருக்கும் தெய்வீக நிலையம். ஆன்மாவை உணர்ந்தவர் ஆன்மாவில் இயங்கும் அறிவை தெய்வமாக உணர்வார். ஆகையால் ஆன்மாவை அதன் இருப்பு, இயக்கம், விளைவு இவைகளை சிறிதுகூட சந்தேகமின்றி உணர்ந்து கொள்ள வல்லார் இறைவனாகவே மதிக்கப்படத்தக்கவர். எண்ணமதை வலிமை பெறச் செய்வோம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணத்தின் வலிமை பற்றி சூரிய கதிர்களை ஒருமுகப்படுத்தினால் அது தீயாக உருப்பெறுகின்றது. எண்ணங்களை ஒருமுகப்படுத்தினால் அவை வலிமை பெறுகிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் காரியத்தில் முடிகிறது. எண்ணம் ஒரு காரணம், பலன் காரியம். எண்ணங்கள் தான் உணர்ச்சியாக, சக்தியாக உடலில் மாறுகின்றன. எண்ணங்கள் நமது உடலின் ரசாயன அமைப்பையே மாற்றும் வல்லமை படைத்தவை. மனிதனின் எண்ணம் நம்பிக்கையாக வேறுவிடும் போது அசாதாரண சக்தி பெறுகிறது. அந்த சக்தி எதை சாதிக்க விரும்புகிறோமோ அதை சாதிக்கின்றது. எண்ணம்தான் நம்பிக்கையாய், சக்தியாய் உடலில் மாற்றத்தை தோற்றுவிக்கின்றது. நமக்கு நாமே எண்ணங்களை சொல்லிக் கொள்வதன் மூலம் ஆட்டோ சஜஷன்ஸ் நாம் வளர முடியும், முன்னேற முடியும். எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்க்கை மலர்கிறது. நம் எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் நாம் ஆகிறோம். நாம் எப்படியோ அப்படியேயான எண்ண அலைகள் நம்மிடமிருந்து உற்பத்தி ஆகின்றன. ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்லும் முன் நான் எல்லா வகையிலும் உன்னை விட சிறந்து வருவதை உணர்கிறேன் என்று நம் மனதிற்குள் சொல்லிக் கொள்ளும் போது அந்த எண்ணங்கள் வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்த வல்லது. எண்ணங்கள் மகத்தான சக்தி கொண்டவை. நினைத்ததை முடிப்பவை. எண்ணத்தை வலிமையாக இசைத்து கொண்டு இன்புற்று வாழ்வீர் என்று பாடுகிறார் பாரதி. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர். எண்ணமதை திண்ணமுற இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா. எண்ணத்தின் வலிமை வேதாத்திரியம். எண்ணம் வேறு, நீ வேறு அல்ல. சிந்தித்துப்பார். அது காலம், இடம், பருமன், இயக்கம் என்ற 4 வித தன்மைகளோடு இயங்கிக் கொண்டும் அவற்றை கடந்து மௌன நிலையை அடைந்தும் மாறி மாறி நிற்கும் மாயாஜால பொருள். உன் எண்ணத்தின் நிலையை அறிந்து கொண்டால் நீ உன்னை அறிந்து கொண்டாய் என்பதுதான் பொருள். அதுவரையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எண்ணத்தை பற்றி ஆராய்ந்து கொண்டே இரு. எண்ணத்தை நிறுத்த முயலாதே. அது அதிகமாக அலையும். அதை அறிய முயன்றால் அப்போதுதான் அது தானே சிறுக சிறுக அமைதி பெறும். எண்ண இயக்கம்தான் வாழ்வு. அது உடலில் இரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் நித்திரை காலம் தவிர மீதி நேரத்தில் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். எண்ணத்தை பயன்படுத்தவும் வழிகாண வேண்டும், பழக வேண்டும். அந்த பெருநிதியை அழிக்க வேண்டும் என்று நீ வீணான முயற்சி கொள்ளாதே. அதுதான் மரணம் என்ற இடத்தில் தானாகவே நின்றுவிடப் போகின்றதே. எண்ணம் நின்றுவிட்டால் நீ என்பது தனித்து ஏது? பல வருடங்களில் எண்ணிறந்தோர்களால் செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை நீ ஒரு நிமிஷத்தில் எண்ணத்தால் திட்டமிடலாம். இத்தகைய சக்தியுடைய நீ எப்போதுமே எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்டு கொண்டிருக்காதே. இதனால் அவ்வப்போது செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுவாய். செயலோடு சிந்தனையை இணைத்து நிற்பதே மிகவும் உயர்வாகும். அது நழுவாமல் இருப்பதற்கு விழிப்போடு பல நாட்கள் பழக வேண்டும். உனது உடல் இன்பங்களையும் குடும்பத்தையும் மட்டும் ஞாபகத்தில் கொண்டு செயலாற்றினால் உனக்கு வாழ்வில் சலிப்பும் துன்பங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இயற்கை அமைப்பை, நிகழ்ச்சிகளை, எண்ணத்தின் ஆற்றலை, சமுதாயத்தை, உலகத்தை, ஆகாயத்தில் மிதந்து உலவிக் கொண்டிருக்கும் பல கோடி அண்டங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள். இவைகளோடு உனது அறிவை, இன்ப துன்ப அனுபவங்களை அடிக்கடி ஒப்பிட்டுப்பார். இதனால் உடலுக்கும் அறிவுக்கும் ஒருங்கே அமைதி தரும் இடையறாத இன்ப ஊற்று பெருக ஆரம்பித்துவிடும். எண்ணமே ஒரு நாடக மன்றம் போல். எண்ணமே அதில் எண்ணற்ற நடிகர்கள். எண்ணமே அதை பார்ப்போர் ரசிப்போராம். எண்ணமே அதன் நிர்வாகி உடையவன். எண்ணம் நற்பயனாக எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். எண்ணத்தின் சிறப்பு. எண்ணம், சொல், செயல்களெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும்போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே.
பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் நீதே பெட்டி. எண்ணமே இல்லையெனில் ஏதுமில்லை, எண்ணத்தை கப்பாலும் ஒன்றுமில்லை. வாழ்க வளமுடன். ஓம். தொடரும்.